عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்க அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களினுடைய எழுச்சி புரட்சியாகிறது. அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நாட்டிலே ஒரு அமைதியையும் சுபிட்சத்தையும் நீதியை நிலைநாட்டுபவர்களாகவும் ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஆக்கித் தருவானாக. நமக்கு மத்தியிலே அன்பு, பண்பு, பாசம், நேசங்களை அல்லாஹ் பரிசளிப்பானாக. கோபம், குரோதங்கள், பிரச்சனைகள், இயலாமை அத்துணையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கான மருத்துவத்தை இலகுவான முறையிலே, சுன்னத்தான முறையிலே அடைந்து கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, நாம் மரணித்தாலும் வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்பது அல்ல சிறப்பு. மறைந்ததற்கு பின்பும் மக்களின் மனங்களை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் நமது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்போம். அந்த சொத்துக்கள் நம்முடைய வாரிசுகளுக்கு சென்றுவிடும். நாம் நம் நற்குணங்களை மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தால் நாம் இறந்ததற்கு பின்பும் அது இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிட்டாங்க. மக்கள் எல்லாம் நபியவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. என்ன காரணம்? அதிகாரம் செலுத்தினார்களா? ஆளுமையை பதித்திருந்தார்களா? எதுவுமே இல்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஒரு சாதாரண மனிதர் தான். ரசூலை தவிர அவர் வேறு எதுவும் அல்ல. அவர் ஒரு அல்லாஹுவினுடைய தூதர். இதற்கு முன்பும் நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க. எனவே அந்த தூதருடைய வரிசையில இவரும் வஃபாத்தாகிட்டாருன்னு சொல்லி அந்த மக்களை அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதயங்களால் அவர்களை ஈர்த்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மக்களின் இதயங்களில் வாழ வேண்டும். மக்களின் இதயங்களில் ஆளுமை செலுத்த வேண்டும். மக்களுடைய இதயங்களை நமது வசமாக்க வேண்டும். அதுதான் சிறந்த மனிதருக்குரிய அடையாளம், சிறந்த முஃமினுக்குரிய அடையாளம்.
உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மாபெரும் மனிதர், நபியை பார்க்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உவைசுல் கர்னியை நீங்கள் சந்தித்தால் துஆ செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நபியை பார்க்காத ஒரு மனிதர் யமன் தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. நபியை பார்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு அமையல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொன்னார்கள், அவரை பார்த்தா அவரை துஆ செய்ய சொல்லுங்கன்னு. இப்ப நபியினுடைய உள்ளத்தில் இவர் வாழ்ந்தார். ஏன் இத்தகைய சிறப்பு கிடைத்தது அவருக்கு? பெற்றோரை பேணினார், தாய்க்குரிய கடமையை நிறைவேற்றினார். அதன் காரணமாக மாநபியை சந்திப்பதற்கு வர முடியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை உங்களுக்கு துஆ செய்ய சொல்லுங்கன்னு. இப்படி வாழ சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய, நபிமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இதயத்தை ஈர்த்தார்கள் உவைசுல் கர்னி. அப்படி ஒரு வாழ்வு வாழ வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, ஒரு ஊர்ல ஒரு முதியவர் இருந்தாரு. ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாரு, ஃபஜ்ர் தொழுவாரு. எங்க யாருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்து செய்வார். தண்ணி தேவைப்படுறவங்களுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுப்பார். அந்த ஊர்ல எது தேவையோ அதுல இவர் முன்னிலையில இருப்பார். காலை நேரங்களை அதற்கு பயன்படுத்துவார். அப்படி அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. நிறைய கூட்டங்கள் வந்து நின்னுச்சு. சொன்னாங்க, இவர் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், இவர் மூலமாகத்தான் எனக்கு இது கிடைத்தது, இவர் இல்லை என்று சொன்னால் அன்று நான் நிறைய சிரமத்திற்கு ஆளாகி இருப்பேன் என்று. எனவே அப்படி ஒரு மனிதராக வாழ வேண்டும். ஃபஜ்ர் தொழுதம்னா அதுல நிறைய பரக்கத்து இருக்கு. ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுதுட்டு அதுவும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழும் போது மக்களினுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைகிறது. மக்களோடு மக்களாக யாருக்கு என்ன தேவைன்னு நிறைவேற்றுவதற்கு அது ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கு. தேவையை நிறைவேற்றுபவருக்கும் தேவையை பெற்றுக்கொள்பவருக்கும் இது ஒரு இணைப்பு பாலமாக மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மஸ்ஜிதை விட்டு தூரமாகிட்டோம். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. அதனால அதையெல்லாம் தீர்ப்பதற்கு வழி தெரியாமல் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே மஸ்ஜிதோடு இணையும் போது இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும். பிறருக்காக வாழ்வதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அதி அற்புத மனிதராக இதயங்களை ஈர்ப்பது எப்படிங்கிறத வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். பிறருக்காகவே தங்களை அழித்துக் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்தின் நேரத்திலும் யா உம்மத்தி, என் உம்மத்தே என்று என்பதுதான் அவர்களினுடைய இறுதி வாசகங்களில் ஒன்றாக இருந்தது என்று சொன்னால், பிறருக்காக வாழ்வதை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் 1400 வருடங்களை கடந்தும் அவர் அத்துணை கோடி மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களின் இதயங்களில் வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அரசர்கள் அதிகாரம் இருக்குங்கிறதுனால நிறைய விஷயத்தை சாதிப்பாங்க. அரசர்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது, அதன் காரணமாக அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை நிறைவேற்றுறாங்க. முந்தைய ஆட்சியாளர் அப்படி இருந்தாரு, இவர்கள் இப்படி அடக்குமுறையில் இருக்கிறார்களே என்று யோசிக்கிறோமா இல்லையா? எனவே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தால் தங்களுடைய பலத்தை காட்டுகிறார்கள். செல்வந்தர்கள் செல்வத்தால் தங்களுடைய பலத்தை காட்டுறாங்க. அவனுடைய வீரத்தால் தங்களுடைய வலிமையை மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, நற்குணங்களால் நாம் மக்களினுடைய இதயங்களை வெல்ல வேண்டும், இதயங்களை ஆளுமை புரிய வேண்டும். فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றார், فبما رحمة من الله لنت لهم. மென்மையான குணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? வாழ்றீங்க. யாரையும் அடக்குமுறை செய்யறதில்ல, யாரின் மீதும் நீங்கள் ஆளுமையை செலுத்துவதில்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுவான். மாணவியினுடைய பண்பு எப்படி இருந்துச்சு? நமக்கு மாதிரி இல்ல, நம்மை விட பன்மடங்கு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்டை விட்டே துரத்திட்டாங்க. பிறந்த மண்ணில வாழ முடியலங்கிற சூழ்நிலை, எந்த அளவிற்கு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள்.
தாயிஃபுக்கு போனாங்க. அங்கிருந்து மக்கள் விரட்டி விட்டாங்க. எங்கேயுமே யாரையுமே சபிக்கல, திட்டல. இவங்க இல்லைன்னா இவங்களுக்கு பின்னாடி வர்றவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அற்புதமான குணத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாயிஃப்ல கூட ஜிப்ரீல் வருவாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், இந்த 2 மலையும் அப்படியே கவுத்தரவான்னு கேட்பாங்க. இந்த 2 மலைகளையும் நான் அப்படியே சேர்த்து கவிழ்த்து விடவா, தாயிஃப் இருக்கின்ற எல்லா மக்களையும் அழித்திடவான்னு கேட்டாங்க. அல்லாஹும் மஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இவங்க அறியாம இருக்கிறாங்க, இவர்களுக்கு நேர்வழி கொடுன்னு துஆ செஞ்சாங்க. இவங்க இல்லனா இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் என்று ஆதரவு வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, மக்காவினுடைய வெற்றி 8 வருஷம் நான் ஊரை விட்டு துரத்தன சூழ்நிலையில ஊருக்கு வர்றாங்க. எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். பிறந்த மண்ணை விட்டு போயிருந்தாங்க 8 வருஷமா. நான் நாட்டுல வாழும் போதும் மக்காவிலே இருக்கும் போதும் நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்களை கொடுத்தாங்க. வந்த உடனே அவங்க சொன்ன எல்லா மக்களும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சிருவாங்களோ. ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய முழு அதிகாரமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைக்கு போனது. மக்கள் எல்லாம், மக்கத்து வாசிகள் எல்லாம் பயந்து விளவளத்து போய் இருக்கிறாங்க. முகமது என்ன செய்ய போறாரோ தெரியலன்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாரும் நீங்க பாட்டுக்கு போங்க, அனைவருக்குமே பொது மன்னிப்புன்னு சொன்னாங்க. யாரு ரொம்ப துன்புறுத்தினாங்களோ அவங்க வீட்டுல யாரும் அடைக்கலம் இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க. துன்புறுத்தனவரை துன்புறுத்துறது இல்ல, அவங்க வீட்டுல வேற யாராவது அடைக்கலமா இருந்தா அவங்களுக்கு சேர்த்து பாதுகாப்புன்னு சொன்னாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு இதயம் உயர்ந்ததாக இருந்திருக்கிறது முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக மேன்மைக்குரியவர்களே, இப்படியாக உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணமும் அப்படி இருந்தது. சஹாபாக்களினுடைய குணம் அதை விட ஒருபடி மேல பார்த்து பார்த்து அப்படியே சிலாகித்து போகும் அளவுக்கு இருந்தது. ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க, 3000 திர்ஹத்துக்கு வாங்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தாரு, நல்ல ஒட்டகமா இருக்கே, ஒரு 5000 இதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டார். ஒரு 5000 இந்த ஒட்டகத்துக்கு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே நாமளா இருந்தா என்ன செய்வோம், இந்த வாயை வச்சுக்கிட்டு அப்படியே போயிடணும், வேற எங்கேயும் போய் இந்த கருத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டு தட்டி அனுப்பிச்சிருவோம். நம்மளை பத்தி இனிமே அவர் எங்கேயும் பேசவே கூடாதுன்னு. இந்த ஒட்டகத்துக்கு 5000 கொடுக்கலாமான்னு சொல்லி ஒட்டகத்தை வித்தவரை தேடி போய் 5000 கொடுத்தாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, அந்த ஒட்டகத்து மேல ஏறி சவாரி செஞ்சு பார்த்தாரு, சூப்பரா இருக்குதே, அப்ப 7000 கொடுக்கலாமே இந்த ஒட்டகத்துக்குன்னு சொன்ன உடனே மீண்டும் தேடி போய் அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். பேசியாச்சு, விலை பேசியாச்சு, பொருளை வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதனுடைய மதிப்பு அதிகம்னு தெரிஞ்ச உடனே அதில் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சரியாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த அளவிற்கு யோசனை செஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள். இப்படி வாழ்ந்ததின் காரணமாகத்தான் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துல அந்த சஹாபாக்கள் இடம் பெறாங்க, இதயங்களை ஈர்த்தவங்களா இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உற்ற தோழர், அற்புதமான குணங்களுக்கு சொந்தக்காரர். ஒரு தடவை ஹலீஃபா ஆயிட்டாங்க. ஒரு மூதாட்டியினுடைய வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபி அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பின்பு அந்த மூதாட்டி வீட்டுக்கு போய் அபூபக்கர் நாயகம் செஞ்சது போலவே வீட்டை சுத்தப்படுத்தி அந்த மூதாட்டிக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கு நிறைவேற்றி கொடுத்து சமைச்சு வச்சுட்டு வர்றாங்க. இப்ப பேரித்தம்பளத்தை எடுத்து அந்த மூதாட்டியினுடைய கையில கொடுக்கறாங்க. மூதாட்டி அந்த பேரித்தம்பளத்தை கையில வாங்கி சாப்பிடுவதற்கு பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் நாயகம் இல்லையான்னு கேட்டாங்க. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, எப்படி நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண் தெரியாத அந்த அம்மா வயசான காலத்துல சொன்னாங்க, அவர் பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையை எடுத்துட்டு கையில கொடுப்பாரு, நீங்க கொட்டையோட கொடுத்துருக்கிறீங்க, அதனாலதான் அபூபக்கர் நாயகம் வரலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், முந்தாடி வந்தவர் வரலங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன்னு. கலீஃபாவே, உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை விட்டுட்டு போயிட்டீங்களே, மிகப்பெரிய சிரமத்தை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னது வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஹித்மத் செய்யும் போது, பணிவிடை செய்யும் போது எந்த அளவிற்கு நுணுக்கமாக அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். எனவே மக்களின் இதயங்களில் வாழ்ந்தவர்களில் அபூபக்கர் சித்திக் நாயகமும் உன்னதமானவர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும். மக்களினுடைய இதயங்களை ஆளுமை செலுத்த வேண்டும், மக்களுடைய இதயங்களில் வாழ வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேன்மைக்குரியவர்களே, நாம் இன்னைக்கு மக்களுடைய இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில
நாம நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம்? வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், அவர்கள் அத்துணை நபர்களினுடைய இதயத்தையும் கொள்ளையடித்து இருக்கிறோமா? முதல்ல கொள்ளையடிக்க வேண்டிய விஷயம் அங்கதான் இருக்கு. எங்கெங்கேயோ போக வேண்டியதில்லை. நாம இதயத்தை கொள்ளையடிப்பதற்கு, மக்களினுடைய இதயங்களில் வாழ்வதற்கு நாம நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம்? நம்ம தொழில் நிறுவனங்கள்ல நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களுடைய உள்ளத்தை நாம் நம்முடைய கையுக்குள் கொண்டு வந்திருக்கிறோமா? ஒரு பையனை பார்த்தேன், கொஞ்ச நாளா கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் படிக்கணும், அங்க போகணும் இங்க போகணும்னு போயிட்டான். திருப்பி நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னால அந்த கடைக்கு போனேன். அந்த பையன் மாற்று மத பையன் தான். திருப்பி அவன் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான். என்னடா இங்க இருந்து போன திருப்பி வந்துட்டையே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாங்கண்ணே போயிருந்தேன், ஆனாலும் நிறைய இவங்க எனக்கு செஞ்சிருக்கிறாங்க, அதனால இவங்களை விட்டுட்டு என்னால போக முடியல, படிச்சுட்டு திருப்பி நான் இங்கேயே வந்துட்டேன். என்கிட்ட கூட கேட்டாங்க, நீ ஏப்பா அந்த கடைக்கே போற, வேற வேற வேலைக்கு போகலாம்லன்னு. இருந்தாலும் அவங்க மூலமா நான் நிறைய பயன் பெற்று இருக்கிறேன், அதனால நான் அங்கதான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி ஊழியர்களினுடைய இதயத்தை விலைக்கு வாங்க வேண்டும். ஊதியர்களையே விலைக்கு வாங்கியது போல அது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே, எனவே நாம நம்ம குடும்பத்துல நம் மனைவியினுடைய இதயத்தை வாங்க முடியல, நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இல்ல நாம மனைவிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க இந்த இதயத்தினுடைய விலைக்கு வாங்குதல், இதயத்தை வாழுவது என்கிறது இயலாத காரியமா இருந்துகிட்டு இருக்குது. தொழில் துறைகள்ல இது மாதிரியான ஊழியர்களை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நிறைய வியாபார ஸ்தலங்களினுடைய மாபெரும் பிரச்சனை, நல்ல ஒரு ஊழியர் வேண்டும், கடைக்கு நல்ல ஒரு ஆள் வேண்டும். எந்த கடையிலையுமே ஆள் தேடாமல் இல்லை. இதயங்களை ஈர்க்கணும். எப்படி ஈர்க்கிறது? தொழிலாளியும் யோசிக்கணும், முதலாளியும் யோசிக்கணும். எப்படி இதயத்தை ஈர்ப்பது, எப்படி முதலாளியின் உள்ள இதயத்தில் வாழ்வது தொழிலாளி யோசிக்கணும். எப்படி தொழிலாளியுடைய உள்ளத்துல நாம போய் ஜாம்பவான அமர்றதுன்னு முதலாளியும் யோசிக்கணும். அதற்கான அற்புத வழிகாட்டுதல்களை இஸ்லாம் அற்புதமாக காட்டித்தருது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, இதயங்களை இணைக்கணும், இதயங்கள்ல வாழணும். அப்படிங்கிற நாம சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். நமது மஹல்லால நாம் இதயங்களை வாங்கி இருக்கிறோமா, அல்லது நமது இதயங்களை விற்பனை செய்திருக்கிறோமா என்று யோசிக்கணும். நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதயங்களை விலைக்கு வாங்கணும்னா பழி வாங்குற குணத்தை இல்லாமல் ஆக்கிறது. சரிதான், அநீதிதான் செஞ்சிருக்கிறார், நமக்கு அவர் செய்தது தவறுதான், மனைவியின் மீது தவறு இருக்கிறது, மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பதை தாண்டி எந்த பழி வாங்குதலே இருக்கக்கூடாது. பழி வாங்குதல்ங்கிறத ஒரு குணத்தை நாம் காணாமல் ஆக்கிவிட வேண்டும். நம் வாழ்க்கையில பழி வாங்குதல் இல்லாமல் போனால் இதயங்களை வாங்கிவிடலாம், பிறரினுடைய இதயங்களில் ஆளுமை செலுத்தலாம். மன்னிக்கும் மனப்பான்மை வேண்டும், எல்லாவற்றையும் மன்னிச்சிடணும். ஒருத்தர் சொன்னாரு, நம்ம சகோதரர், கடையினுடைய பையன் எப்ப பார்த்தாலும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நான் அப்ப எல்லாம் யோசிச்சுக்குவேன், ஊழியர்கள் தப்பு செய்யும் போது எத்தனை தடவை மன்னிக்கணும்? 70 தடவை மன்னிக்க சொன்னாங்க. இவன் ஒரு நாளைக்கு 2-3 தப்பு தானே நாம கணிக்கிறோம், அதனால பரவாயில்லன்னு விட்டுறோம். ஆனா நாளுக்கு நாள் தப்பு அதிகமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை மன்னிக்க சொல்லிட்டாங்களேன்னு அப்படின்னு நம்ம சகோதரர் தான் சொன்னாங்க. யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேன், சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கையில சொன்ன விஷயம். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி மன்னிக்கும் மனப்பான்மை எங்க இருந்து இதை துவங்கிறது? நமது மனைவியிடமிருந்து, நமது பெற்றோர்களிடமிருந்து, நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் இதை துவங்க வேண்டும். அப்படி துவங்கும் போது இதயங்களில் வாழ்வோம். நாம் இதயங்கள் மண்ணுக்குள் மக்கி போனாலும் பிறருடைய இதயங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆக பழிவாங்குதல் இருக்கக்கூடாது, மன்னிக்கும் மனப்பான்மை வேண்டும், அன்பாக பேச வேண்டும். எல்லோரிடத்திலேயுமே அன்பாக, நேசமா, பாசமா பேசணும். கடையில வியாபாரிகள் வாங்க வர்றாங்க, அந்த வாடிக்கையாளர்கள்கிட்ட அன்பா பேசுவோம், அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட நாம ரொம்ப பாசமா இருப்போம். ஆனா அதே நேரத்துல வீட்டுல போற உடனே எல்லா கோபத்தையும் அங்கதான் காட்டுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளங்களிலும் இதயங்களிலும் வாழணும், வாடிக்கையாளருடைய இதயங்களிலும் வாழணும். ஒரு இடத்துல வாழ்ந்து இன்னொரு இடத்துல நாம மௌத்தா போயிடக்கூடாது, வாழ்க்கையின் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆக மக்களின் மனங்களிலே வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். அதே போல நற்குணத்தை நாம் வெளிப்படுத்தணும், நற்குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லா வகையிலும் சிறு சிறு வாய்ப்புகளையும் நாம் துச்சமாக கருதிவிடக் கூடாது. எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, எதிலெல்லாம் நமது அருங்குணங்களை வெளிப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நாம் நற்குணங்களை வெளிப்படுத்தணும்.
ஊழியர்கள்ட்ட அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கேள சம்பளத்தை மீறி உதவி செய்யும் போது இல்ல கஷ்டத்துல தோளோடு தோள் நின்று உனக்கு நான் சகோதரனை போலன்னு அங்க போய் அந்த மருத்துவமனையில கொஞ்ச நேரம் இருக்கும் போது இப்படியாக எதிலெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அதிலெல்லாம் நாம் நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அதே மாதிரி பிற மனிதர்களுக்காக நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்காக அதிகம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் ஆக உன்னதமான கைமாறாக அருங்குணங்களின் வெளிப்பாடா இருக்கும். ஏன்னா மனசு எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் பாராட்டாது. வெளியில நாவும் ஒண்ணு பேசிட்டா கூட மனசுல திட்டிக்கிட்டு இருப்போம். ஆக துஆங்கிறது மனதால் மனப்பூர்வமாக கேட்கிறது. எனவே என்னுடைய இந்த சகோதரர் அறியாமல் இருக்கிறார், யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு. என்னுடைய இந்த உறவினர் கஷ்டத்துல இருக்கிறாரு, சம்பந்தமே இல்ல, எந்த தேவையும் இல்ல, நாம் ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் போது நம் உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணைவதற்கான மாபெரும் பாலம் அது. எனவே துஆவின் மூலமாக நாம் அவர்களுக்காக வாழணும். அன்பிற்குரியவர்களே, இந்த நவீன உலகத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதயங்களை எப்படி ஈர்க்கிறது இன்னைக்கெல்லாம் ரொம்ப முடியாது. ஏன்னா அங்கங்க வீடியோ யார் என்ன செய்யறாங்கன்னு அப்படியே அப்டேட் அப்படியே படம் பிடிச்சிருவாங்க. எனவே அதையும் மீறி இதயங்களை ஈர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழ்நிலை. நவீனங்கள் அந்த அளவிற்கு பெருகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலத்துல பணம் இருந்தா எல்லாம் போதும்னு என்ன செய்யறோம், பணத்தை இன்னைக்கு வயதானவங்க பெற்றோர்கள் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, நாம ஒரு இடத்துல இருப்போம். நம்ம வீட்டுக்கு வர சொன்னா பெற்றோர் வரமாட்டாங்க என்ற தகவல்களை எல்லாம் சொல்லுவோம். எனவே இந்த நவீன உலகிலே பெற்றோர்களை பராமரிக்கிறதுங்கிறது இதயங்களில் வாழ்வதற்கான ஒரு அற்புதம். இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் பணம் கொடுத்துறோம், ஆனா நேரம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நிறைய கேள்விப்படுறோம். கிராமங்கள்ல வயசானவங்க இருப்பாங்க, இவர் டவுன்ல இருப்பாரு, அவர்களை கவனிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் போய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரகிமா அன்ஃபுன், மூக்கு நாசமடையட்டும், அவருடைய மூக்கு நாசமடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மன் அதரக்க வாலிதைஹி, யாருக்கு பெற்றோர்கள் இருந்து அவர்களில் பெரியவர்களாக ஒருவரோ இருவரோ இருக்கிறாங்க, அவர்களின் மூலம் சுகுணத்தை அடைந்து கொள்ளவில்லையே அவர் நாசமடையட்டும்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பணம் அனுப்பினா மட்டும் போதாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்களுடைய தேவையை நிறைவேற்றணும். இந்த நவீன உலகில இது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது. இதயங்களை வெல்வதற்கும் இதயங்களை ஆளுவதற்கும் இதுதான் இன்று எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகளில் முதன்மையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி உங்களில் சிறந்தவர், நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர். எனவே குடும்ப உறுப்பினர்களின் இதயங்களில் நாம் வாழ வேண்டும். அதே மாதிரி அண்டை வீட்டாருக்கான கடமைகள், அண்டை வீட்டாருக்கான உரிமைகள், அண்டை வீட்டாரினுடைய உள்ளத்துல வாழ முயற்சி செய்யணும். என்ன செஞ்சாலும் அருகில இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேரே வாங்க முடியாதுதான், உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்டை வீட்டார்த்த நல்ல பேரை வாங்க முடியாதுதான். ஆனாலும் அதுதான் ஆக உன்னதமான ஒரு பண்பு என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு கூலி மிக பெருசா இருக்குங்கிறதுனாலதான் அதுல சிரமங்கள் அதிகம் இருக்கிறது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் உரிமைகளையும் கடமைகளையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்களாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சூழ்நிலையில நம்ம சொத்துல இருந்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்தேன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்டை வீட்டாரினுடைய கடமைகள்ல, அண்டை வீட்டாரினுடைய ஹக்கை நிறைவேற்றதுல நம்ம சொத்துல கூட அவங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு நான் பயந்தேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அண்டை அயலார்களுடனே நமக்கு அருகில் இருப்பவர்களுடனே இணைந்து வாழ வேண்டும். இணைப்புக்கு எதுவெல்லாம் தேவையோ அதிலெல்லாம் நாம் முயற்சிகள் பல எடுக்கணும். இன்னைக்கு தெருவுக்குள்ளதான் நிறைய குழப்பங்களும், தெருவுக்குள்ளதான் நிறைய பிரச்சனைகளும், தெருவுக்குள்ளதான் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. இவர் என்ன அவர் என்ன என்பது போன்ற அந்த நிலைகள் எல்லாம் உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டியது. அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். எத்தனை மன கசப்புகள் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க தான் டக்குன்னு வந்து நிற்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அண்டை அயலார்களினுடைய இதயத்தை ஈர்க்க வேண்டும். அதே மாதிரிதான் மஸ்ஜிதுல எல்லாரும் வருவாங்க, வந்தோம் கடைசி நேரத்துல வந்தோம் விரைவா போயிட்டோங்கிறதெல்லாம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லணும், முசாஃபஹா பண்ணணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். இது அன்பை வளர்ப்பதற்கான ஒரு அற்புதம், இதயங்களை ஈர்ப்பதற்கான மாபெரும் வழி. அதற்கான மிகப்பெரிய பாலம் மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பள்ளிக்குள்ள வரையில சில நேரம் ஹபீப் என்ன செய்வான்னு சொன்னா அத்தரை எடுத்து கையில கொடுத்துருவா. உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல்.
ஒரு நற்குணத்தோடு வரவேற்கின்ற ஒரு சூழ்நிலை மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லல கையை கொடுத்து கொள்ளும் போது வந்தோம் போனா தொழுதோம் ஓடிட்டோம்னு சொன்னா இதயங்கள் இணையாது. ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகுவதற்கான காரணமே இதுதான். எனவே கையோடு கை நாம் முசாபஹா செய்யும் போது நம்மை அறியாமல் ஒரு ஈர்ப்பு சக்தி நம்ம கையில இருந்து அவர் கைக்கு போகுது. தொழுகையில சப்புல தோளோடு தோல் நிக்கணும், ஒருத்தருடைய தோல் இன்னொருத்தருடைய தோல்ல இணையணும். இதன் மூலம் ஒற்றுமை பிறக்குது. சப்புல அதனாலதான் இடைவெளியை வச்சிடாதீங்க, ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிருவான்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அங்கு இருக்கிறது. செல்போனுக்கு டவர் எங்கேயோ இருக்கு, செல்போனுக்கு வந்து ரிங்கடிக்குதா இல்லையா, அதை எப்படி பார்க்கிறது? முடியாது. அது மாதிரி தான் தொழுகையில சப்புல தோளோடு தோல் நிற்கும் போது, இடைவெளி இல்லாமல் நிற்கும் போது அன்பு வளருகிறது. எனவே மஸ்ஜித் என்பது ஒற்றுமையை வளர்க்கும் மிகப்பெரிய பாலம். ஆனா இன்னைக்கு இதை தாண்டி இதுவே பிரிவினைங்கிற ஒரு சூழ்நிலையை நாம் காட்டுவோமேயானால் அது நமது கைசேதம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத கருத்துக்களை பரப்புவதன் மூலமாக இதயங்களை ஈர்க்க முடியாமல் போய்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு விஷயம், அதை நான் தான் முதலில் சொல்வேன் என்று பகிர்ந்து விடுகிறோம். அதன் காரணமாக பல நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அந்த செய்தி உண்மைதானா என்பதை ஆராயணும். நமக்கு முழு அறிவில்லாத எந்த செய்தியையும் பகிரக்கூடாது. இன்னும் 3 மாதம் இருக்கிறது, இன்னும் 90 நாட்கள் இருக்கிறது, ரமலான் வந்துவிடும். இந்த செய்தியை நீங்க பரப்பனா சொர்க்கம் கிடைக்கும். எங்கேயுமே ஹதீஸ்ல பார்க்க முடியாது, எங்கேயுமே ஹதீஸ்ல பார்க்க முடியாது. ஆனா இந்த தகவலை ரமலானுக்கு 3 மாசத்துல இருந்து இன்னும் 3 மாசம் இருக்கு, இன்னும் 60 நாள் இருக்கு, இன்னும் 30 நாள் இருக்குன்னு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்தா அது உண்மையான ஆய்வு செய்யுங்க. அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சா என்ன செய்யுங்க, அதை பிறரிடத்திலே சொல்லுங்க. எனவே இதயங்களால் இணைய வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான நற்குணங்களையும் நடைமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் ஒரு நாள் மௌத் இருக்கிறது. நம்முடைய மௌத்திற்கு பின்பு வருகின்ற நபரெல்லாம் நம் நற்குணங்களை பற்றி பேச வேண்டும், நம்முடைய சீரழித்தனத்தை பற்றி பேச வேண்டும். என்னை பற்றி யாரும் தவறாக பேசிவிடக் கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவுகளை பேசக்கூடிய மௌத்தாக நமக்கு ஆக்கி தருவானாக. நம் இதயங்களால் இணைப்பானாக, ஒற்றுமையை நமக்கு பரிசாக தருவானாக. இதயங்களை ஈர்ப்போம், நாளை சுமனத்திலும் சாட்சியாக இருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.